கனவு பலன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நீங்களே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு 7 கனவுகள் நமக்கு வருது அப்படின்னா நம்மள அது கோடீஸ்வரன் ஆக்கத்துக்கான அறிகுறி தான் அந்த கனவு. நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரன் இல்ல லட்சாதிபதியாவது ஆயிடுவீங்க அப்படின்னா என்ன மாதிரி கனவுகளை நீங்க சுட்டி காமிப்பீங்க? படுத்துக்கிட்டே யோசிக்கிறது, நம்ம யோசிக்கிறது ஒரு கனவு வேற. வாழ்க்கையை எப்படி யோசிப்போம், இந்த மாதிரி சம்பாதிக்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், நகை வாங்கணும். ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி கனவு வரும். சரி, லைஃப்பில் சாதிக்கணும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி கனவு. ஆனால் நம்ம ஆழ்ந்த சிந்தனை நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளை அறியாமல் வர்றது தான் கனவு. ஆமா, நமக்கே தெரியாது. நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வேற விஷயம் ஒரு பேசிட்டு படுப்போம். ஆனால் கனவுல வர்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த நல்ல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஏகப்பட்ட கனவுலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எதெல்லாம் வரக்கூடாது, எதெல்லாம் வந்தால் நல்லது, எது எச்சரிக்கை, எது முன்னோர்கள் சொல்கிறது, இறைவன் வழி எது வர்றது, சித்தர்கள் வழி வர கனவு எது, முன்னோர்கள் இருந்த வழி வர்றது கனவு எது, இறந்தவங்களால் வர்றது கனவு எது, இதில் நிறைய கனவுகள் இருக்குது. இப்போ துறையமாக ஒரு 7 கனவு வச்சிங்களேன், ஒரு இயற்கை மூலியமாகவே சொல்கிறேன். இதை நான் பேசுறது இயற்கையில். இயற்கைனா இறைவன் வழியான ஒரு கனவு. எப்படின்னா எந்த கனவு வருதோ, நைட்டு கனவு வருது, திங்கக்கிழமை வெந்துச்சா செவ்வாய்க்கிழமையா, அப்படி ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போங்க. அந்த கனவு உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்ததுன்னா நான் கண்ட கனவை எனக்கு நிஜமாக்கி கூடன்னு வேண்டிக்கங்க. நீங்கள் ரொம்ப பெருசாலாம் வேண்டிக்கணும். நான் சொன்ன வார்த்தையில் எல்லாம் கவனிங்க. நான் சொல்லியிருக்க 7 விஷயம் 7மே வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றத்துக்காக வருமானத்துக்குரிய ஒரு கனவுகள். இந்த கனவு உங்கள் நைட்டு வந்துருச்சுன்னா ஆணோ பெண்ணோ, ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ கணக்கு கிடையாது. உங்களுக்கு எந்த விஷயம் கனவுல வருதோ அந்த கனவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என் லைஃப் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த கனவே மறுநாள் காலையில் எந்திரிச்சு போய் குளிச்சு மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். தினம் அற்புதமான தகவல்கள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் கனவுகள். கனவு பலன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. நீங்களே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு 7 கனவுகள் நமக்கு வருது அப்படின்னா நம்மள அது கோடீஸ்வரன் ஆக்கத்துக்கான அறிகுறி தான் அந்த கனவு. நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரன் இல்ல லட்சாதிபதியாவது ஆயிடுவீங்க அப்படின்னா என்ன மாதிரி கனவுகளை நீங்க சுட்டி காமிப்பீங்க? ஆக்சுவலி கனவுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம படுத்துக்கிட்டே நம்ம யோசிக்கிறது ஒரு கனவு வேற. வாழ்க்கையை எப்படி யோசிப்போம், இந்த மாதிரி சம்பாதிக்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், நகை வாங்கணும். ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி கனவு வரும். சரி, லைஃப்பில் சாதிக்கணும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி கனவு. ஆனால் நம்ம ஆழ்ந்த சிந்தனை நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நம்மளை அறியாமல் வர்றது தான் கனவு. ஆமா, நமக்கே தெரியாது. நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வேற விஷயம் ஒரு பேசிட்டு படுப்போம். ஆனால் கனவுல வர்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும். கனவுல 2-3 விதம் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம எதை யோசிச்சுக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்து நம்ம படுத்து கனவுல வந்ததுன்னா அதே விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டே படுக்கிறதால அது வரும். இது இயல்பு. ஆனால் நார்மலாக நம்ம இன்னைக்கு செயல்பாடு பண்ணதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் கனவு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கனவு வந்ததுன்னா ஸோ உங்களுக்கு முன் எச்சரிக்கை காட்டப்படுதுன்னு விஷயம். இப்போ கெட்டது நல்லது 2 இருக்குது. இப்போ நம்ம கெட்டதை விட்டுருங்க, நல்லதே எடுத்துப்போம். ஏன்னா நம்ம அது மட்டும் தான் மாலிக் பாய். ஸோ அந்த நல்ல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஏகப்பட்ட கனவுலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எதெல்லாம் வரக்கூடாது, எதெல்லாம் வந்தால் நல்லது, எது எச்சரிக்கை, எது முன்னோர்கள் சொல்கிறது, இறைவன் வழி எது வர்றது, சித்தர்கள் வழி வர கனவு எது, முன்னோர்கள் இருந்த வழி வர்றது கனவு எது, இறந்தவங்களால் வர்றது கனவு எது, இதில் நிறைய கனவுகள் இருக்குது. இப்போ துறையமாக ஒரு 7 கனவு வச்சிங்களேன், ஒரு இயற்கை மூலியமாகவே சொல்கிறேன். இதை நான் பேசுறது இயற்கையில். இயற்கைனா இறைவன் வழியான ஒரு கனவு. எப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு நைட்டில் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு புதையல் கிடைக்கிறது, நல்ல தங்கம் கிடைக்கிறது. தங்கமே பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்கெட்டு, நல்லா ஒரு குடோன், நம்ம கேஜிஎஃப் படத்தில் கேட்ட மாதிரி வச்சிங்களேன், சீரியஸாகவே இருக்குமா அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தங்க பிஸ்கெட்டு, தங்க கட்டி வாங்குற மாதிரியோ, இல்லை காசு கொடுத்து வாங்குற மாதிரியோ, இல்லை இயற்கை நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியோ, இல்லை நம்மளுக்கு புதையல் மாதிரி வர மாதிரி இந்த மாதிரி கனவுல வருதுன்னா 100% வாழ்க்கையில் செல்வந்தர்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக போறீங்கன்னு 100% அர்த்தம். மாற்று கருத்தே இல்லை. 1. 2வது, பாம்பு. கனவுல பாம்பு எந்த பாம்பாக இருந்தாலும் சரி, அது நல்லது கெட்டது ராகம் எதுவாக இருந்தாலும் சரி, பாம்பு கனவுல வரணும். ஆனால் பாம்பு ஜஸ்ட்டு வந்துட்டு போகிற மாதிரியோ இருக்கிற மாதிரியோ பார்த்த மாதிரியோ படம் எடுத்து நிற்கிற மாதிரி தான் கனவு நல்லது. பாம்பு துரத்துற மாதிரி அது கெட்டது. பாம்பு துரத்துற மாதிரி வரக்கூடாது. ஸோ நிற்கிற மாதிரி போகிற மாதிரி வர மாதிரி தான் காட்டணும். ஸோ இது 2. இதுவும் இந்த கனவும் பார்த்தீங்கன்னா உங்களை செல்வந்தர் ஆக்கக்கூடிய ஒரு கனவு தான் இது. செல்வந்தர்னா நல்லா ஒரு கோடீஸ்வரன் யோசிக்காதீங்க.
நல்லா இருக்க ஒரு போறோம், பணக்காரர், நல்லா ஒரு கடன் கற்பு இல்லாம ஒரு வீடு ஒரு கார் பங்களா வாழ்க்கையில் நல்லா இருக்க போறன்ற ஒரு யோகத்தை முன்னெச்சரிக்கையா கொடுக்குறது இந்த கனவு. ஸோ 2வது பாம்பு. 3வது ஒரு விஷயம், நீங்க நைட்டு தூங்குறது உங்க வீட்டுல, ஆனா கனவு பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற மாதிரி கனவு வரும். கடல்ல கலனவா ஒரு எக்ஸாம்பிள், பீச்சில் வந்து தண்ணி அலை வர்ற இடத்துல அந்த அலையில வந்து நீங்க நிக்கிற மாதிரியோ இல்ல அலை உங்களை அடிக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதுவுமே வந்து சேர்றது தான். கடல்ன்றது நல்ல விஷயம், கெட்டது கிடையாது. இப்போ செய்வனிக்கோ சில விஷயத்துக்காக மாந்திரிக்கிறது தான் நம்ம கடலை பயன்படுத்துவோம். அது கூட பாருங்க, நிறைய பேருக்கு செய்வன் எடுக்கிற மாதிரி தான் கடலில் தான் நிப்பாட்டி எடுப்போம், அதே கடலில் குளிக்க வைப்போம், கடலில் முங்க வைப்போம், சில பொருள் கடலில் போடுவோம், ஒன்று சேர்ற மாதிரி இருந்தாலும் செய்வோம், பிரிக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணுவோம். ஸோ கடல் தண்ணியை அவ்வளோ பயன்படுத்தலாம். ஏன்னா இயற்கை சக்தியிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுனா கடல் தான். புரியுதுங்களா? அந்த கடல்ன்றது வந்து அந்த கடலோட அளவை நம்ம அடிக்கிற மாதிரி கனவு கண்டா அதுவுமே நம்மளுக்கு செல்வம் தரக்கூடிய காட்டக்கூடிய ஒரு கனவு தான். 3. 4வது ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல் வகைகள் இருக்குது. வைரக்கல் மாதிரி, மரகத கல் மாதிரி, நிறைய முத்து கிடைக்கிற மாதிரி, கடலில் முத்து கிடைக்கிற மாதிரி, சிப்பி கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி இயற்கையாக வந்த ஒரு கல் பற்றி நம்ம கனவு வந்ததுன்னா, இப்போ சில பேருக்கு மரகத கிடைச்ச மாதிரி வரும், இல்லை வைரக்கல் கிடைக்கிற மாதிரி கனவு வரும், சில பச்சை கல், இது மாதிரி நிறைய கல்லுங்க இருக்குது. கல்லோட கனவு வந்தால் அதுவுமே வாழ்க்கையில் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகிற அறிகுறி தான். அது 100% உச்சத்துக்கு கொண்டு போயே தீரும். ஸோ இது 4 விஷயம். 5வது பார்த்தீங்கன்னா, தெய்வம் கனவுல வர்றது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வராது. கனவுல பார்த்தீங்கன்னா பாம்பு துரத்துற மாதிரி அது இது நிறைய ஏகப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் கனவு வரும். ஆனால் தெய்வங்கள் சீக்கிரத்தில் கனவுல வராது. அந்த தெய்வமே உங்களுக்கு கனவுல வந்து அம்மன் ஆகட்டும், ஏதோ ஒரு சரஸ்வதி அம்மன் ஆகட்டும், ஏதோ ஒரு தெய்வம் உங்களுக்கு கண்ணூரி காட்டுறாங்கன்னா, இந்த காணொலி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துலையும் ஹிந்து கிறிஸ்தவர்லாம் கணக்கு இல்லை, நான் இது வந்து பொதுவானது. ஸோ உங்களுக்கு ஒரு தெய்வமாக இருக்கிறவங்க வந்து உங்கள் கண்ணில் தெய்வம் வந்து தெரியுது, தெய்வத்தோட நீங்கள் கனவு காண்றீங்கன்னா அதுவுமே வாழ்க்கையில் உங்களுக்கு வரம் கொடுக்க வருதுன்னு அர்த்தம். இது இப்போ நான் இவ்வளோ சொன்ன 4 விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிற விஷயம். 6வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயம் வச்சுக்கலாம். 6வதுல 1 பால் கனவுல வரணும், நெய், இந்த வெண்ணெய் பகுதிகள், ஸோ இந்த மாதிரி பால் விஷயம், பன்னீர், இதெல்லாமே வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் சுபிட்சகமாக ஆரோக்கியமாக உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி நல்லா இருப்பீங்க. ஸோ இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய் இந்த சம்மந்தப்பட்டது இது எல்லாமே ஒன்று தான். பால்லேருந்து வர பாட்பொருட்கள் தான். ஆமா, பால்லேருந்து வர்றது உங்களுக்கு தயிர், தயிர்லேருந்து வர்றது தான் வெண்ணெய், வெண்ணெய் அப்படியே மாறினே இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் ஒன்று தான். பால்ன்றது சுத்தமான ஒரு வெள்ளை தன்மையக்கூடிய, ஏன்னா செயற்கை பால் கிடையாது, அது பவுட்ரு. இயற்கையாக ஒரு மாடு மடியிலேருந்து எடுக்கிறது தான் அந்த இயற்கை. அந்த மாடு ஒரு புல்லு சாப்பிட்டு பால் வருது. நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம், நம்ம வேற மாதிரி போகிறோம். ஸோ இதுதான் ஃபேக்ட், உண்மை இதுதான். ஸோ அந்த பால்ன்ற தன்மை நீங்கள் கனவுல கண்டாலும் அது நல்லது தான் குறிக்கும். ஸோ 6. 7வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயோ நீங்கள் நல்லா வீட்டில் படுத்துட்டு இருக்கீங்க, ஆனால் சடனாக ஒரு இடத்துல போகிறீங்க, அங்கே ஒரு ரொம்ப கடுமையான ஒரு மழையில் சாதாரண மழை கிடையாது, வெள்ளம் வர அளவுக்கு மழை இருக்குது, அந்த அளவுக்கு பாதிக்கும். ஐயோ ரொம்ப நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இப்படி ஒரு கஷ்டப்படுற மாதிரி மழையில் மாட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தாலுமே அதுவுமே உங்களுக்கு வரும் தான். அதுவுமே வரும் தான். ஏன் அப்படின்றனா, இது வந்து நார்மலாக உங்களுக்கு பம்பு செட்டில் ஊற்றுற தண்ணி கிடையாது, இயற்கை. இதுவரையும் மழை எங்கேருந்து வருதே தெரியாத அளவுக்குலாம் இருக்குது. ஸோ இயற்கையான விஷயம் தான் சொல்கிறது. அனைத்தும் 7 விஷயமா. இது 7வது தான் இந்த மழைன்றது. மழையில் மாற்ற மாதிரியோ இல்லை மழையில் பாதிக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு கனவு வந்தாலுமே அது நல்லதை தான் குறிக்கும், கெட்டதை குறிக்காது. ஸோ இந்த 7 விஷயமும் உங்கள் கனவில் வந்ததுன்னா எதுக்கும் பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ஐயோ நம்மளுக்கு தப்பான கனவு வந்துச்சு, இதனால் நம்ம உயிருக்கு ஆபத்து வருமா, கணவருக்கு என்ன ஆபத்து வருமா, இல்லை நம்மளுக்கு சொசைட்டியில் நம்மளுக்கு என்ன சொல்ற வருமானத்தில் எதனா பிரச்சனை வருமானு கேட்டால் வராது. நான் சொன்ன அனைத்தும் 7மே வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி பண்ணுறதுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வந்த கனவு தான் இது. அது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த 7 கனவுல ஒரு கனவு உங்களுக்கு வந்தாலும் சரி, ஞாபகம் வச்சுங்க மக்களே, இந்த 7 கனவுல ஒரு கனவு உங்களுக்கு வந்தாலும் சரி, மறுநாள் எந்திரிச்சு அது எந்த கிழமையாக இருந்தாலும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாலிக் பாய் நான் சொல்கிறேன் கேளுங்க. எந்த கனவு வருதோ, நைட்டு கனவு வருது, திங்கக்கிழமை வந்துச்சா செவ்வாய்க்கிழமையா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போங்க. அந்த கனவு உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்ததுன்னா, நான் கண்ட கனவை எனக்கு நிஜமாக்கி கொடுன்னு வேண்டிக்கங்க. நீங்கள் ரொம்ப பெருசாலாம் வேண்டிக்கணும். நான் சொன்ன வார்த்தையில் எல்லாம் கவனிங்க. நான் சொல்லியிருக்க 7 விஷயம் 7மே வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றத்துக்காக வருமானத்துக்கூடிய ஒரு கனவுகள். இந்த கனவு உங்கள் நைட்டு வந்துருச்சுன்னா, ஆணோ பெண்ணோ, ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ கணக்கு கிடையாது. உங்களுக்கு எந்த விஷயம் கனவுல வருதோ அந்த கனவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என் லைஃப் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா, அந்த கனவே மறுநாள் காலையில் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக கோயிலுக்கு போயிட்டு என் கனவுல கண்ட கனவை சரி வர கனவை நிஜமாக்கி கொடு. இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் மெயினில் வச்சுட்டு அதுக்கு நம்ம தினைக்கும் நினச்சிட்டு பார்த்தா கனவுல வந்தால் வந்துடும்.
கனவுன்றது இயற்கையாக வரணும். இயற்கையாக நம்மளா படம் மாதிரி கதை எழுதுறது ஸ்கிரிப்ட் எழுதுறது கிடையாது. நம்மளை அறியாமல் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சிட்டு ட்ராவலிங் பண்ணிட்டு வந்து படுப்போம். ஆனால் வர்ற கனவு அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கனவு வரணும். அதுதான் நிஜம். நீங்கள் காலிலேருந்து பேசிக்கிட்டே இருந்தது லவர், எக்ஸாம்பிள் ஒரு லவர் கூட காலிலேருந்து சுற்றிக்கிட்டே இருந்துட்டு உங்கள் லவரே நைட்டு கனவுல வந்தோன்னா அது பேர் கனவு கிடையாது. அதை நீங்கள் நினச்சி படுத்து திருப்பி ரொட்டேஷன் ஆகுது உங்களுக்கு. அது வேற. சம்மந்தமே இல்லாத வர கனவு வருதுன்னா அது நிஜத்தை குறிக்க வருது. இப்போ நான் சொன்னது 7மே பாசிட்டிவ். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நெகட்டிவ் என்ன கனவு வந்து பாதிப்பு வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்ஷால்லா நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவல். எந்தெந்த கனவுகள் நம்மள கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு ஒரு சிறப்பான தகவலா இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.